கொஞ்ச நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டால் இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய வார்த்தைகளாக இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நல்ல ஒரு தலைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காட்ஸ் ஹேண்ட்லூம், தேவனுடைய கைத்தறி. இதில் என்ன பேசப்போகிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு நான் எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை விளக்கி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திற்கு நேரம் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். வசனத்தை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரீயும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நெபுகாத் நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலெயாசாரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். இப்ப நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு எழுதப்பட்ட லெட்டரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த எரேமியாவுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஆண்டவர் எழுதின ஒரு கடிதம், அற்புதமான கடிதம். இந்த மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால், பாபிலோன்ல சிறைப்பட்டு போய் இருக்கிறார்கள், சிறையிருப்பில் இருக்கிறார்கள். சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு அற்புதமான ஒரு கடிதம், ஆண்டவரால் எழுதப்படுகிற ஒரு கடிதம். அதில் பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்களைத்தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நிச்சயமாக, நாம் வாழும் உலகம் நம்மை சுற்றி பாபிலோன் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாபிலோன் போன்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தரால் எழுதி அனுப்பப்பட்ட ஒரு நிருபத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு படிக்கும் பொழுது இது மிகவும் உங்களுக்கு சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். முதலாவது, தேவனுடைய அறிவுரைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த லெட்டர்ல தேவனுடைய அறிவுரைகள். 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், அனைவருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், தேவனுடைய அறிவுரைகளை எத்தனை பேர் கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? அதாவது நீங்க ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் பிசாசினால், பிசாசினுடைய கட்டுக்குள் இருக்கிறது. பாபிலோனை போன்றதான் இருக்கிறது. நாம் யார் என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய அறிவுரைகள் நமக்கு தேவைப்படுகின்றன. தேவன் சொல்லுகிற அறிவுரைகள் என்ன என்று கேட்டால், ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு வீடுகளை கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? தோட்டங்களை நாட்டுங்கள், 5வது வசனத்தில். அடுத்தது சொல்லுகிறார், திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது 4வதாக கர்த்தர் சொல்லுகிற அறிவுரை, நீங்கள் இருக்கிற தேசத்தினுடைய சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம இதெல்லாமே செய்யத்தான் செய்கிறோம். நம்ம வீடு கட்டுறோம், தோட்டங்களை நாட்டுகிறோம், அடுத்தது வேற என்ன செய்கிறோம்? திருமணங்களை செய்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் வாழுகிற தேசத்தினுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க நாம் தவறுகிறோம். கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? சமாதானத்திற்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் உங்கள் நடுவில் இருக்கிறதான கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடாதிருங்கள், அவர்கள் உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். இன்றைக்கு யாருக்கு பஞ்சமோ இல்லையோ, தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சமே கிடையாது. கர்த்தருடைய எச்சரிப்பை நீங்கள் வாசிக்க வேண்டும். 29ஆம் அதிகாரம்
8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசியுங்கள். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகளை, அதாவது நம்முடைய சபை மக்களை பற்றி ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த குறி சொல்றதெல்லாம் அவங்க கேட்கறதே கிடையாது. தீர்க்க தரிசனம் போறவங்களை, தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்றவங்கள நம்முடைய மக்கள் நம்புறதும் கிடையாது. அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் உங்களுக்கு, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உங்கள் நடுவில் குறி சொல்றவன் இருக்கிறான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவங்க யாரும் போயிருக்கிறான், பொய் தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசியும் போயிருக்கிறான். அங்க போய் அவன் அங்கேயும் போய் தீர்க்க தரிசனம் சொல்றான். கர்த்தர் சொல்றார், நான் அவர்களை அனுப்பினதில்லை, அவர்கள் பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த பாபிலோன்ல கர்த்தர் உன்னை அப்படி வச்சிருப்பார், இப்படி வச்சிருப்பார், அது ஆகும், உனக்கு இது ஆகும், ஆனை பூனை சேனை அப்படி இப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் நடத்தி முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவான். ஆனா உனக்கு நாளைக்கே உன்னை ஆண்டவர் கொண்டு போயிடுவார் இங்கிருந்து. ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், லெட்டரில் சொல்லிட்டார், இவன் சொன்னா இவன் நம்பாத, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 70 வருஷம் அங்கே வச்சுட்டு தான் உன்னை கூட்டிட்டு வருவன்ட்டார் ஆண்டவர். வேற வழியே கிடையாது. How many years? 70 years. ஆகினால அவன் சொல்லுவதை நம்பாதே. ஏன் இந்த 2 வசனத்தில், 8வது வசனத்திலையும் 9வது வசனத்தில் இந்த விஷயத்தை சொல்லிட்டு 10வது வசனத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பாருங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. இவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? நாளைக்கே நீ கிளம்பிடுவேன்னு சொல்லியிருப்பான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? இல்லப்பா, 70 வருடம். ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாய் புரிய வேண்டும். தேவன் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணார்னா அந்த விஷயத்தோடு எந்த வகையிலும் ஆண்டவர் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். உங்களை இத்தனை வருஷம் வச்சு தான் ஆண்டவர் ரெடி பண்ணணும்னு சொன்னால் அத்தனை வருஷம் வச்சு ரெடி பண்ண தான் செய்வார். அதற்கு நீங்கள் ஈடு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் ஒத்து போகத்தான் ஆக வேண்டும். இவனுங்க நாளைக்கு முடிஞ்சிடும், நாளானைக்கு நடந்துடும், உனக்கு அப்படி நடந்துடும் இப்படி நடந்துருங்கிற விஷயங்களை சொல்றதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், இவனுங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு ஒரு லெட்டரை எழுதி அனுப்பிடலாம். லெட்டர் எழுதி அனுப்பிட்டார். இவன் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கெல்லாம் ரெடி ஆயிடுவேன் அப்படின்னா இவன் வீடும் கட்ட மாட்டான், கல்யாணமும் பண்ண மாட்டான், தோட்டமும் நட மாட்டான், ஜெபமும் பண்ண மாட்டான். நாளைக்கு தான் நம்ம போயிருமே, நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணு? இந்த பாபிலோனுக்கு எதற்கு ஜெபம் பண்ணு? கர்த்தர் உன்னை கொண்டு போய் பாபிலோன்ல வைத்திருக்கிற நோக்கமே பாபிலோன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உன்னை கொண்டு போய் பாபிலோன்ல வைத்திருக்கிறார். பாபிலோன்ல இருந்த பொழுது நேபுகாத்நேச்சார் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ராஜா, சக்கரவர்த்தி, எம்பரர், அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அடுத்தது அவன் சொன்னான், தன்னுடைய நாட்டு மக்களை எல்லாம் அழைத்து, என்னுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்றவன் ஒருத்தன் வேணும். அடுத்து அவன் சொன்னான் பாருங்க ஒரு விஷயம், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எவனாவது வந்தானா நான் நம்ப மாட்டேன். சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்றதுக்கு முன்னால நான் என்ன சொப்பனம் பார்த்தனோ சொப்பனத்தை சொல்லிட்டு விளக்கம் சொல்லணும்ட்டான். இப்ப யார் வருவா சொல்லுங்க பார்க்கலாம்? ராஜாவே, நீங்க கண்ட சொப்பனத்தை சொல்லுங்க, அதற்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? என்ன வேணுமானாலும் நாங்க சொல்லி உங்களை திருப்திப்படுத்திடுவோம். ராஜா அதனாலதான் இவனுக்கு நம்பவே இல்லை. சொப்பனத்தை சொன்னவனா இருந்தால்தான் அவன் சொல்லுகிற விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன்ட்டான். யாரை ஆண்டவர் பயன்படுத்தினார்? தானியேலை ஆண்டவர் பயன்படுத்தினார். தானியேலுக்கு என்ன வெளிப்பட்டது? நேபுகாத்நேச்சார் என்ன சொப்பனம் பார்த்தானோ அதே சொப்பனத்தை ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். தானியேல் அதை பார்த்து விட்டான். அவன் போய் ராஜாவே, நீர் என்ன சொப்பனம் பார்த்தீரோ உன்னுடைய சொப்பனத்தையும் எனக்கு சொல்ல தயார், அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தையும் நான் சொல்ல தயார். சொப்பனத்தையும் சொல்லிட்டான், சொப்பனத்தினுடைய விளக்கத்தையும் சொல்லிட்டான். தானியேலை கொண்டு போய் கர்த்தர் பாபிலோன்ல வைத்து தானியேல் மூலமாக நேபுகாத்நேச்சாரினுடைய வாயை ஆண்டவர் அறிக்கை செய்ய வைக்கிறார். தானியேலின் தேவனே உண்மையான தேவன், உங்களை ஆண்டவர் ஒரு சூழ்நிலையில வைத்திருக்கார் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாபிலோனுக்கு அனுப்பின ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா? இல்லை. பாபிலோனுக்கு அனுப்பின ஆண்டவர் பின்னாலேயே ஒரு லெட்டரையும் அனுப்புகிறார், கூடவே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக.
எத்தனை பேர் இதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள்? பாபிலோனுக்கு அனுப்பின ஆண்டவர் எனக்கு திரும்ப அவர் லெட்டரையும் கூடவே அனுப்புகிறார். இப்ப ஆண்டவருடைய கரிசனை என்ன, ஆண்டவருடைய அக்கறை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் மேலே பொய் தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, கள்ள தீர்க்கதரிசிகளால் இவள் ஏமாற்றப்படக்கூடாது என்பது தேவனுடைய கரிசனையா இருக்கிறது. நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யாரையும் நம்பாதீர்கள், தேவனுடைய வார்த்தையை மட்டும் படியுங்கள். 2024 நீங்கள் முழுமையுமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி மட்டும்தான் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது. இவன்கள் ஏதாவது பொய்யை சொல்லுவார்கள் என்று சொல்லித்தான் நம்பாதீர்கள் என்று சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார். பாபிலோன்ல 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன், உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டார். அடுத்தது 11வது வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் படிக்கிறீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? 11வது வசனத்திலே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இது இந்த லெட்டர்ல ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தம். எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றார், இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தையும் உள்ள வச்சிருக்கிறார். அடுத்தது 12வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் கூடி வர வேண்டும், நீங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும், என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God's expectation. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 13வது வசனத்திலே, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இது God தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 14வது வசனத்துல, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லெட்டர் எப்படி ஆண்டவர் முடிக்கிறார் பாருங்க. You will be back to Israel அப்படின்னு முடிக்கிறார். நீ பாபிலோனுக்கு போயிருக்கிற, கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டு ஏமாந்து போயிடாத, வீட்டை கட்டு, தோட்டத்தை நாட்டு, கல்யாணம் பண்ணு, தேசத்தினுடைய சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணு, அந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும். அதனால நீ அங்க போய் இருக்கிறதுனால அந்த சமுதாயம் ரட்சிக்கப்படட்டும், அந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும். நான் உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, நீ தேவனை தேடு, அப்பொழுது கண்டடைவாய். கடைசியாக கர்த்தர் இந்த லெட்டர்ல என்ன சொல்லி முடிக்கிறார் என்று சொன்னால், திரும்பவும் you will be back to Israel என்று சொல்லி முடிக்கிறார். இப்போ இந்த காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த தேவனுடைய லெட்டர்ல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 11வது வசனம். அந்த 11வது வசனத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். தட் இஸ் அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. எரேமியா 29:11 சபையார் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நல்லா இந்த வசனத்தை கவனித்து பாருங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள், தாட்ஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல பிளான்ஸ், திட்டங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நினைவுகள் என்று சொல்லுகிறது, இன்னொன்று திட்டங்கள் என்று சொல்லுகிறது. தமிழ் வேதாகமத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுனால தாட்ஸ் என்கிறதான வார்த்தை நினைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிவிலியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பிளான், திட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், நீங்களும் அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற திட்டங்களை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான திட்டங்கள். இப்ப திட்டம், பிளான், இந்த திட்டம் என்கிறதான வார்த்தையை தான் நம்ம கவனிக்க போகிறோம்.
பிளான் என்கிறதான வார்த்தை உங்களுக்கு தெரியாத வார்த்தை இல்லை. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு 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 சொற்றொடர் இருக்கிறது, என்ன தெரியுமா? இஃப் யூ ஃபெயில் டு பிளான், யூ ஆர் பிளான் டு ஃபெயில். புரியுதா உங்களுக்கு? இஃப் யூ ஆர் ஃபெயில் டு பிளான், யூ ஆர் பிளான் டு ஃபெயில். என்ன புரிஞ்சது உங்களுக்கு? நீங்க திட்டம் போடுவதற்கு தவறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தோல்விக்காக திட்டம் போடுகிறீர்கள். பிளான் என்று சொல்லுவது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பாபிலோனிலே சிறையிருப்பில் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், நீங்கள் ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கிறீர்கள், அதை உங்களுக்கு நான் கொடுப்பதற்காக உங்கள் பேர்ல நான் சில பிளானை வச்சிருக்கிறேன். அந்த பிளான் என்று சொல்லும் பொழுது அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான பிளான்ஸ் என்று சொல்லி ஆண்டவர் முடித்து விட்டார். இப்பொழுது இந்த பிளான் என்கிறதான வார்த்தை ஹீப்ரூல மக்கா ஷபா என்கிறதான வார்த்தை. பிளான் மக்கா ஷபா என்கிறதான வார்த்தை. ஓகே, மக்கா ஷபானா பிளானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதனுடைய சரியான பொருளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்கள். மக்கா ஷபா என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு துணியின் கவனமான, திறமையான, நுணுக்கமான நெசவு என்பதுதான் மக்கா ஷபா என்றதான வார்த்தையினுடைய பொருள். The word மக்கா ஷபா means careful, skillful, intricate weaving of a fabric என்பதுதான் அதனுடைய பொருள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டால், பாபிலோன்ல சிறையிருப்பில் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் எழுதின லெட்டர்ல இருக்கிற மேட்டரை சொல்றேன், கவனிங்க. மகனே, மகளே, உன் எதிர்காலத்திற்காக நான் திறமையாகவும் கவனமாகவும் நுணுக்கமாகவும் நெசவு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறிய வேண்டும் என்பதாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. You must have a bright future. For that I am weaving for you. உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் மிக நுணுக்கமாக உனக்காக நெசவு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் உங்களுக்காக அவருடைய கைகளினாலே தரியின் மூலமாக நெசவு செய்வார் என்று சொன்னால் அதனுடைய பினிஷிங் எப்படி இருக்கும், அதனுடைய டிசைன் எப்படி இருக்கும் என்பதை உங்களால் வர்ணிக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அழகான ஒரு திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இப்ப நீங்க அந்த ஸ்மால் மினியேச்சர் வீவிங் லூமை பார்க்க போறீங்க. அதுல எப்படி அழகாக வீவிங் நடக்கிறது என்பதை நீங்கள் கவனிங்கள். அந்த ஸ்மால் வீடியோ கிளிப்பை இது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற வேலை. பிளான், மக்கா ஷபா, God is weaving. இப்போ இந்த மக்கா ஷபா என்கிறதான வார்த்தை வேறு எங்கே வருகிறது என்பதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும். யாத்திராகமம் 31:3. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். அதுதான் வினோதமானங்கிற வார்த்தை தாங்க மக்கா ஷபா. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா Exodus 31:4 it says to make artistic designs. Artisticங்கிற word. Who can do an artistic work for you? Only God alone can do an artistic work for you in your life. இதே வார்த்தையை நீங்கள் யாத்திராகமம் 35:32 மக்கா ஷபா என்கிறதான வார்த்தையை பார்க்க முடியும். இப்போ நீங்க அடுத்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிளான் போடணும், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நெசவு செய்யணும்னு சொன்னா அதற்கு த்ரெட் வேணும், நூல் வேணும்ல. எதெல்லாம் ஆண்டவர் நூலா பயன்படுத்துறா தெரியுமா? ஆண்டவர் பயன்படுத்துற நூலை பாருங்கள். ஆதாயம், இழப்பு, வருத்தங்கள்,
காயங்கள், மகிழ்ச்சி, தோல்விகள், வெற்றிகள். These are all the threads for God to make a beautiful fabric in your life. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கெயின் அடைஞ்சிருக்கீங்க? கை தூக்காமீங்க பார்க்கலாம். எனக்கு கெயின் கிடைச்சிருக்குது, கை தூக்காமீங்க. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில லாஸ் அனுபவிச்சிருக்கீங்க? கை தூக்காமீங்க பார்க்கலாம். லாஸ். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில வருத்தத்தை அனுபவித்திருக்கிறீர்கள்? வருத்தம். அடுத்தது, எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறீர்கள்? காயங்கள். அடுத்தது, எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி அனுபவித்திருக்கிறீர்கள்? கை தூக்காமீங்க. மகிழ்ச்சி. எத்தனை பேர் தோல்விகளை சந்தித்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த, உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறதான காயங்கள், மகிழ்ச்சி, தோல்விகள், ஆதாயங்கள், வெற்றிகள், இவைகள்லாம் மாறி மாறி வருதில்ல? இதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? த்ரெட் தான், எல்லாமே நூல் இழைகள் தான். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார். எதற்காகவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அழகான ஃபேப்ரிக்கை உங்களுக்காக செய்து கொடுப்பதற்காக ஆண்டவர் இவைகள் அனைத்தையும் பயன்படுத்துகிறார். மக்கா ஷபா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரிலே நான் பிளான் வைத்திருக்கிறேன். அந்த பிளான் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இட் வில் டேக் டைம். ஒவ்வொன்றாக 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 ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை நெசவு செய்து கர்த்தர் கடைசியில கொடுக்கும் பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது அவை தீமைக்காக இருக்காது, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமேன். அப்ப நீங்க என்ன எதை பற்றி பயப்படக்கூடாதுன்னு சொன்னா, கெயின் வரும் பொழுது, ஆதாயம் வரும் பொழுது துள்ளுவதும், நஷ்டம் வரும் பொழுது நீங்கள் கவலைப்படுவதுமாக நீங்கள் இருக்கக்கூடாது. இனிமேல் கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா ஆதாயங்களையும், எல்லா இழப்புகளையும், எல்லா வருத்தங்களையும், எல்லா காயங்களையும், எல்லா மகிழ்ச்சிகளையும், எல்லா தோல்விகளையும், எல்லா வெற்றிகளையும் கர்த்தரால் சமாதானமாக மாற்றி கொடுக்க முடியும். நூல் இருந்தா தானே நெசவு செய்ய முடியும். கர்த்தருக்கு இந்த இவைகள் எல்லாம் அனைத்துமே நூல்களாக மாற்றி விடுவார். கடைசியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஃபேப்ரிக், அந்த துணி வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பா இப்படியெல்லாம் இருந்ததா இப்படி ஆயிருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல. அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதுதான் சமாதானம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். மக்கா ஷபாவை பற்றி நீங்கள் வசனங்களை வாசிக்க போகிறீர்கள். 40வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசியுங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இப்ப நீங்க இந்த வசனத்தை, அந்த யோசனைகள் என்கிறதான வார்த்தை மக்கா ஷபா, அந்த மக்கா ஷபா என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, God is a good weaver. அவரிடத்துல ஒரு ஹேண்ட்லூம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா விஷயங்களையும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நூல் இழைகளாக எடுத்துக்கொண்டு அவைகளை நெய்து விடுகிறார். தேவனாகிய கர்த்தாவே, சங்கீதக்காரன் சொல்லுகிற விஷயங்களை பாருங்கள். நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. உம்முடைய பிளான்ஸ் ரொம்ப டீட்டெயிலா இருக்கு ஆண்டவரே. ஆகினால இந்த டீட்டெயிலை யாராலும் என்ன செய்ய முடியாது? விவரித்து சொல்லவே முடியாது. அப்படி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்காருங்க. அந்த பிளான்ல ஆண்டவர் எப்படி அதை கொண்டு வந்து முடிக்கிறார்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில் குறுக்கிடுகிற அத்தனையும் அவருக்கு என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், த்ரெட்டாக, நூலிழைகளாக மாறுகிறது. ஆகினால நீங்க எது வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு பயப்படக்கூடாது. அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும்? லாபங்கள், நஷ்டங்கள், வெற்றிகள், தோல்விகள், வருத்தங்கள், காயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஃபைனல் ப்ராடக்ட் என்ன? ஷலோம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாட் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட்? ஷலோம், பீஸ், சமாதானம்.
ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய யோசனைகள் அநேகமாய் இருக்கிறது. 92ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். so deep. அவர்களுடைய கைத்தறியில் இருக்கிறதான அந்த ஃபேப்ரிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆழமான ஃபேப்ரிக்கா இருக்கிறது. அதை யாராலும் விவரித்து சொல்ல முடியாது. மக்காஷபா. ஹல்லேலூயா. அடுத்தது சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல சொல்லுகிற வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. எங்கள் நிமித்தம் செய்த அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. யாரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லவே முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பிளான், கர்த்தர் நம்மைக்காக வைத்திருக்கிற திட்டங்கள், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த தாட்ஸ், யோசனைகள் என்று சொல்லும் பொழுது அவைகள் அநேகம், அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது வாசியுங்கள் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. நம்ம ஒரு ரூட்னு நினைச்சிட்டு இருப்போங்க. பட் God has got a different route. நீங்க ஒரு வழி போட்டு வச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லப்பா, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நம்ம வழியில தான் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறதுனால தான் ஆண்டவரை பிடிச்சி புல் பண்ணி இழுக்க பார்க்கிறோம் ஜெபத்துல. எந்தெந்த ஜெபத்தில் இழுக்க பார்க்கிறோம்? அதிகாலை ஜெபத்திலையும் இழுக்க பார்க்கிறோம், மத்தியான ஜெபத்திலையும் அவர் இழுக்கிறோம், நைட்டு ஜெபத்திலையும் அவர் இழுக்கிறோம், முழுரு ஜெபத்திலையும் அவரை இழுக்கிறோம், உபவாஸ் ஜெபத்திலையும் அவர் இருக்கிறோம். ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, இந்த வழியில் என்னை நடத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நோ. ஆண்டவருடைய பதில் என்ன? ஆண்டவருடைய பதில் என்ன? சத்தமா சொல்லுங்க. முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மகனே, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. அடுத்தது சொல்லிட்டார் பாருங்க, உன்னுடைய வழிகள் இந்த பூமிக்குரியவைகள், பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? ரூட் இப்படி இருக்குது. நம்மளுடைய ரூட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கல்லு, குழி, பள்ளம், முட்கள் நிறைந்த ரூட். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, என்னோடது ஃப்ளைட் ரூட் பாங்கிறார் ஆண்டவர். என்னோடது எப்படி ரூட்டு? ஃப்ளைட் ரூட். நீ சென்னைக்கு போகணுன்னா இங்கிருந்து கார் எடுத்தாலும் 8 மணி நேரம் ஆகும். பஸ் எடுத்தா அது எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லவே முடியாது. ட்ரெயின் எடுத்தா அதுவும் லேட் ஆகும். ஆனால் எங்கூட ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறேன் நான், 45 மினிட்ஸில் உனக்கு டேக் ஆஃப் ஆகி லேண்டிங் பண்ணிடலாங்கிறார் ஆண்டவர். உயர்வான வழிகள். கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவனே, என்னை குறித்த உம்முடைய வழிகள் உயர்வானவைகள். ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன கொடுக்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். எந்த நூல் வந்தாலும் சரி, எந்த த்ரெட் வந்தாலும் சரி, லார்ட் இட் இஸ் யுவர்ஸ், கிவ் மீ ஏ ஷலோம், எனக்கு ஒரு ஃபேப்ரிக் கொடுங்க, எனக்கு ஷலோம் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் தீமையானவைகள் அல்ல, சமாதானமானவைகள் என்று சொல்லுகிறார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசியுங்கள். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். மக்கள் இஸ்ரவேலர்களை குறித்து மக்களுடைய எண்ணம் என்ன, ஆனால் கர்த்தர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் மீகா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்கலாம். மீகா 4:6 முதல். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார்.
மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ அப்போது நகரத்தில் இருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இஸ்ரவேலை குறித்து, அதாவது யூதாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், 6வது வசனத்தை சொல்றேன் பாருங்க. அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு, நொண்டியானவள், தள்ளுண்டவள், தீங்கு அனுபவித்தவள். அடுத்தது, நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவனை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். யாரையெல்லாம் கூட்டி கொண்டு வந்து ஆண்டவர் அவங்கள வச்சுட்டு அவங்களுக்கு ராஜாவா இருக்கிறாராம்? நொண்டி, தள்ளுண்டவர்கள், தீங்கு அனுபவித்தவர்கள். நொண்டின்னு சொன்னா வாழ்க்கையில நடப்பதற்கு தடுமாறுகிறவர்கள். நீங்க என்ன கூட நொண்டி நொண்டி நடக்கிறாங்கன்னு நினைச்ச கூடாது. நொண்டி என்று சொன்னால் வாழ்க்கையில் நடப்பதற்கு தடுமாறுகிறவர்கள், வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு தடுமாறுகிறவர்கள், தீங்கு அனுபவிப்பவர்கள், தள்ளப்பட்டவர்கள். இவர்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் சீயோனிலே அவர்களுக்கு ராஜாவாய் இருக்கிறார். இப்ப நீங்க நினைச்சுக்கணும், யாருக்கா ஆண்டவர் ராஜாவா இருக்காருன்னு சொன்னா, எனக்கு தான் ஆண்டவர் ராஜாவா இருக்கார் நீங்க தான் சொல்லணும். சொல்லுவீங்களா? நாம் யார்? நொண்டி, தள்ளுண்டவர்கள், தீங்கு அனுபவிக்கிறவர்கள். கர்த்தர் நமக்கு ராஜாவாய் இருக்கிறார். அடுத்தது 8வது வசனம் சொல்லும் பொழுது அது மேசியாவை பற்றி சொல்லப்பட்ட வசனம். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரனிடத்தில் வரும். இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தை. இப்ப அடுத்தது சொல்றாரு பாருங்க. இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த கேள்வியிலேயே அற்புதமான வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. நீ ஏன் கலங்குகிறாய்? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சீயோன் குமார்த்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். இந்த வசனத்துக்கு தாங்க ஆண்டவர் லெட்டர் எழுதுறாரு. மீகா 4:10 ஆண்டவர் பதில் கொடுக்கும் வண்ணமாகத்தான் எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் எழுதின லெட்டர். புரியுதா உங்களுக்கு? எரேமியா 29:11 ஆண்டவர் மீகா 4:10 சொல்லுகிற விஷயங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில். இப்போ 11வது வசனத்துல இஸ்ரவேலை குறித்து ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். சீயோனை குறித்து ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். அதாவது உங்களை குறித்து, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, தெரிந்தெடுக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனங்களை குறித்து புறஜாதிகள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த வசனத்திற்காக நீங்கள் சொல்லுகிறீர்கள், இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? என்ன நடக்கிறது? சீயோன் தீட்டுப்படுவாளாக. எப்படா இவன் கெட்டு போவான்? எங்கள் கண்கள் அவன் கெட்டு போவதை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள்.
அடுத்ததான் ரொம்ப முக்கியம், கவனிங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய கைத்தறியை அறியாமலும், புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய கைத்தறியை அறியாமலும், சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய கைத்தறியை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். இப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க. தீட்டுப்படுவாளாகன்னு சொன்னாங்கல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஓகே, அவ தீட்டுப்படட்டும், அவள் படுகிற அந்த தீட்டு எனக்கு என்ன என்று சொன்னால், அவளை உருவாக்குகிற நூலிழை நான் என்ன செய்வேன்? அந்த தீட்டை எடுப்பேன், அதை நான் என்னுடைய நெசவுல வைத்து நெய்வேன், அவளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களுக்கு என்ன புரியவில்லை என்று சொன்னால், நான் அவனை நஷ்டப்படுத்தி விட்டேன். ஜனங்களுடைய எண்ணம் இல்லை, அப்பா அந்த நஷ்டம்தான் ஆண்டவருக்கு நூலிழை, நான் அவனை வருத்தப்படுத்தி விட்டேன். நோ ப்ராப்ளம். In God's hand, it is a thread. God has got a loom in his hand. God's handloom weaves and gives us a wonderful fabric. The name of the fabric is Shalom. சில சொல்லுவாங்க, சார் இந்த ஃபேப்ரிக் என்ன தெரியுமா? ரேமண்ட். இந்த ஃபேப்ரிக் என்னது? ரேமண்ட். அடுத்து சொல்லுவாங்க, சார் இந்த ஃபேப்ரிக் என்ன தெரியுமா? பீட்டர் இங்கிலாந்து. அடுத்து சொல்லுவாங்க, சார் இந்த ஃபேப்ரிக் என்ன தெரியுமா? காஞ்சிபுரம் பட்டு. என்னது தலையாட்டுறீங்க? உனக்கு கிடைச்சா நல்லா இருக்குங்கிறீங்களா? பெண்கள் பாருங்க, காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்ன உடனே தலை தானா ஆடுது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது நீங்க ஆட்டணுங்கன்னு அவசியம் இல்லைங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே ஆடும் இல்லையா? ரேமண்ட்னு சொல்லும் பொழுது யாராச்சும் ஆட்டினாங்களா? பேசாம உட்கார்ந்து இருக்குது. ஆம்பளைங்க பாருங்க, அந்த அந்த குளிருக்கு அந்த விரைப்பா இருக்கும்ல, அந்த விரைப்பு மாதிரி உட்கார்ந்து இருக்குது. ரேமண்ட் கிடைச்சா என்ன, ஜீன்ஸ் கிடைச்சா என்ன, ஏதோ ஒன்று கிடைக்கட்டும் போ. ஆனா அந்த காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்ன உடனே அந்த தலை மெதுவா ஆடுது இப்படி. ஆமா அப்படின்னு உடனே நீங்க எல்லாம் என்ன யோசிச்சிருப்பீங்க? என்கிட்ட வந்து ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, சிவப்பு கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, பச்சை கலர் தான் இல்லை, அது கிடைச்சா நல்லா இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஆட்டுங்க. அதுக்கும் ஃபேப்ரிக்கு பேர் இருக்குங்க இந்த உலகத்துல. அதெல்லாம் காஸ்ட்லின்னு சொல்றாங்க. ரேமண்டா காஸ்ட்லி, வேன் ஹுசேனா காஸ்ட்லி, பீட்டர் இங்கிலாண்டா காஸ்ட்லி, காஞ்சிபுரம் பட்டா காஸ்ட்லி. தேவனுடைய கரத்திலே ஒரு ஹேண்ட்லூம் இருக்கிறது. அந்த ஹேண்ட்லூமுக்கு நூலிழைகள் தேவை. அது என்ன நூலிழைகள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிற துக்கங்களும் சந்தோஷங்களும் வெற்றிகளும் தோல்விகளும் காயங்களும் நஷ்டங்களும் லாபங்களும் நூலிழைகளாக இருக்கிறது. அந்த நூலிழைகளை ஆண்டவற்றை கொடுங்கள். ஆண்டவர் ஒரு ஃபேப்ரிக்கை, ஒரு துணி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த துணிக்கு பேர் என்னன்னு கேள்வி சொல்லுங்க. This fabric is called Shalom. ஆமென். உங்க கையில இருக்கிற ஃபேப்ரிக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, this is most expensive one. How much you can pay for this? நீங்க எவ்வளவு இதற்கு விலை கொடுக்க முடியும்? உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் இதற்கு, இந்த துணிக்கு நீ விலையே கொடுக்க முடியாதுன்றார் ஆண்டவர். கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானம் உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானம், உலகத்தால் கெடுக்க முடியாத சமாதானம், உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆமென். அந்த சமாதானம் அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறது. இப்ப நீங்க போகும்பொழுது சொல்லிட்டு போகணும், தேவனுடைய கையில ஒரு தறி இருந்துச்சு, அந்த தறிக்கு வந்து நூலிழைகள் எல்லாம் என்ன என்று எனக்கு தெரியும். இப்பொழுது அந்த தறியில் இருக்கிற நூலிழைகள் மூலமாக ஒரு துணி எனக்கு தைக்க கொடுக்கப்பட்டது. அந்த அந்த ஃபேப்ரிக்கு பேரு ஷலோம், சமாதானம். இதற்கு என்ன விலை தெரியுமா? இதுக்கு யாராவது இதுக்கு விலை என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் இதற்கு ஈடாகாது.
நம்முடைய ஆண்டவர் ஒருவரை தவிர உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் தான் சமாதான பிரபு, சார் ஷலோம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? சீயோன் தீட்டுப்படுவாளாக என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை தேவனுடைய கரத்தில் ஒரு தறி இருக்கிறது என்று சொல்லி. அவர் என்ன செய்வாராம்? அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். இப்பொழுது வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அநேகம் ஜாதிகளை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள். இதுதாங்க ஆண்டவர் உங்களுக்கு கடைசியா சொல்ற வார்த்தை. நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைச்சிட்டேன், ஆகினால நீ பயப்படாம சந்தோஷமா போன்ட்டார் ஆண்டவர். உங்களுடைய கையில ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிற ஒரு அற்புதமான துணி, ஷலோம் என்கிற துணி. சமாதானத்தோடே இந்த ஆண்டை நீங்கள் கழிப்பீர்கள். காரணம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எஸ், யூ ஆர் இன் பாபிலோன், ஐ அக்ரி வித் யூ. நீங்கள் பாபிலோனில் தான் இருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய கடிதம் உங்களை நோக்கி இந்த காலை வேளையிலே, இந்த 2024 1ஆம் தேதி முதல் மணி வேளையிலே தேவனுடைய லெட்டர் உங்களை நோக்கி வந்து விட்டது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வீட்டை கட்டாதவன் வீட்டை கட்டு, தோட்டத்தை நாட்டாதவன் தோட்டத்தை நாட்டு, கல்யாணம் பண்ணாதவன் கல்யாணம் பண்ணு. அதோடு நிறுத்திக்காத, சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணு. அதோடு நிறுத்திக்காத. யாராவது பொய் தீர்க்க தரிசனம் சொன்னா அதை நம்பாத. நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். 70 வருஷம் இருந்துட்டு உன்னை சந்திப்பு, உன்னை கூட்டிட்டு வருவேன். நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கானவைகள் என்று சொல்லி கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களுக்கு எரேமியாவின் மூலமாக கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தேவன் போதுமானவர் என்பதை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் எடுத்துக்கொண்டு கடைசியில் நீர் எனக்கு கொடுக்க போற ப்ராடக்ட் சமாதானம். ஆண்டவரே, இந்த ஃபைனல் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வேணும். இன்னைக்கு ஒரு துக்கம் வருது, நாளைக்கு ஒரு வெற்றி வருது, நாளானைக்கு ஒரு தோல்வி வருது, நாளானைக்கு ஒரு உங்களை காயப்படுத்துறாங்க, நாளானைக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருகிறது, சில ஆதாயங்கள் வருகிறது. இவைகளை எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இவைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக பார்த்து கொண்டே இருக்கணும்? ஒவ்வொன்றும் தறிக்குள்ள போயிட்டே இருக்குது. வாட் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட்? ஷலோம். கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார்னு சொல்றவங்க கை தூக்குங்க. 3 அலையிலேயே சொல்லுங்க. தூக்கின கை இன்னொரு கையோட வச்சு சேர்த்து நல்லா சத்தமா தட்டுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? ஆமேன், ஆமேன். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இறுதி ஜெபமும் ஆசீர்வாதத்திற்கும் ஆயத்தமாகலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மனமகிழ்ச்சியின் காலை பொழுதை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியுடைய காலை வேளையிலே ஆண்டவரே தேவரீர் எங்கள் மேல் பாராட்டின நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் கொடுத்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக, நல்ல பாடல்களுக்காக, ஆராதனை வேலைக்காக, துதி வேலைக்காக, நான் கர்த்தருடைய பந்திய நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். இந்த புதிய வருடத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. எல்லா தேவைகளையும் சந்திக்கும் யெகோவா ஈரேவாக இம்மட்டும் இருந்தீர், இனிமேலும் இருப்பீர். எல்லா வியாதிகள் பலவீனங்களிலே யெகோவா ராப்பாவாக இருந்தீர், இனிமேலும் இருப்பீர். கூடவே இருக்கிற யெகோவா ஷம்மாவாக இவ்வளவு நாள் இருந்தீர், இனிமேலும் நீர் இருப்பீர். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறதற்கு நீர் போதுமானவர். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை தேற்றுவதற்கு நீர் போதுமானவர். கோலும் தடியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கூடவே இருக்கிறது ராஜா. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரப்போகிறது. அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லும்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே, இந்த வருஷத்திலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுதின அற்புதமான
ஒரு கடிதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. அந்த கடிதத்தில் நீர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான அறிவுரைகளை நாங்கள் பின்பற்றுவோம். அது மட்டுமல்ல, அந்த கடிதத்தில் நீர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற யோசனைகள் எல்லாம் ஆண்டவரே தீமைக்கல்லவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானைகள் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை கொடுக்கும்படிக்கு நீர் எங்களை குறித்து கர்த்தாவே பிளான் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பிளான்ல ஆண்டவரே கடைசியாக நீர் எங்களுக்கு அற்புதமான ஒரு ப்ராடக்டை கொடுக்க போறீங்க. The name of the product is Shalom. அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சீயோன் தீட்டுப்படுவாளாக என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, தேவனுடைய கரத்திலே ஒரு அழகான தறி இருக்கிறது. அந்த தீட்டை எல்லாம் கர்த்தர் நெசவு செய்து சமாதானத்தை கொடுக்க போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்க போகிற சமாதானத்திற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் சுகித்திருப்பார்களாக, எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, எங்களுடைய மக்கள் அனைவரும் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அதிசயம் ஆச்சரியமாய் இருக்கிறபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்து ஜெபிக்கிறோம். 2024 கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய், ஈவாய், தானமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் தந்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லிமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே சொல்ல போனால் தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே 2024 மக்னாயிமுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சேனை எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் எதற்கும் கவலைப்படவில்லை, எதற்கும் பயப்படவில்லை. கர்த்தர் மேல் எங்களுடைய பாரத்தை வைத்து விட்டோம். நீரே எங்களை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பெரியோரையும் சிறியோரையும் வாலிபரையும் வயோதிகரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் இரக்கமும் சமாதானம் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சகல துதி கனமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லா பெண்களும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். எல்லா பெண்களும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கான ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். பெண்களுக்கான ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லா ஆண்களும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். எல்லா ஆண்களும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எப்ராயிம் மனாசேயும் போல ஆக்குவாராக. ஆமென். எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்தை சொல்ல போகிறேன். யவரேகா அடோனாய் வேயிஷ்மரேகா யாயிர் அடோனாய் பனோவெலேகா விகனேகா ஈசா அடோனாய் பனோவெலேகா வியாசிமலகா ஷலோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா.